Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் மூவி டெட் அண்ட் அட்வென்ச்சர் பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல சொத்துக்காக ஒரு சண்டை கிளம்புச்சுல்ல, அந்த காஸ்பர் டேவோட ஆளுங்க சும்மா இல்லாம கன்னை வச்சு நம்ம லூஃபியவே சுட்டுட்டாங்க. ஐயா விடுவானா அவன்? ஒவ்வொருத்தரையுமே அட்டி திருக்க விடுவான். அவன் கையை நீட்டி நீட்டி அடிக்கிறத வச்சே தெரிஞ்சு போச்சு இவன் ஒரு மான்ஸ்டர். அண்ட் அது மட்டும் இல்லாம இவன் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கான்னு. இதே மாதிரிதான் அவங்க கேப்டன் காஸ்பர் டேவும் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கான். அப்படின்னா ரொம்ப கொடூரமா தான் இருப்பாங்க. தேவையில்லாம எதுக்கு இவங்க கையால சாவணும், வாங்க தப்பிச்சு ஓடிடலான்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா மிச்சவனுங்க எல்லாம் என்ன சொல்லுவானுங்கன்னா, இவன் சின்ன பையன், அதனால ஈஸியா அவனை காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவனையும் சரி அந்த மஞ்ச சொக்காரனையும் சரி பயங்கரமா அட்டாக் பண்ணுவானுங்க. அவன் அசால்ட்டா எல்லாத்துலயும் தப்பிச்சு ஓடுவான். அண்ட் அவனோட அடி ஒண்ணு இடி மாதிரி இருக்கும். சும்மா லூசு மாதிரி எல்லாம் அட்டாக் பண்ண மாட்டான். ஒவ்வொரு மூவும் சரி அட்டாக்கும் சரி டெக்னிக்கலா தான் பண்ணுவான். அவங்கிட்ட எந்த ஒரு டெவில் ஃப்ரூட் பவர் இருக்கிற மாதிரியும் தெரியல. ஆனா சூப்பரா சண்டை போடுவான். லூஃபியே பார்த்துட்டு அசந்துருவான், பரவாயில்லையே பையன் நல்லா சண்டை போறானேன்னு. லூஃபியோட சண்டை தான் செம காமெடியா இருக்கும். இப்படி அவங்க கூட சண்டை போட்டாலே கண்ணா பின்னான்னு அடிப்பாங்க. இதுல தேவையில்லாம ஜோரோ கிட்ட எல்லாம் ஒம்புக்கு வந்துருவானுங்க. அவன் பாத்தீங்கன்னா 10 பேர்த்தோட கத்திய ஒத்தாளா நின்று தடுப்பான். இதுல வேற உசோப்பு சாப்பட்ட கொஞ்சம் கூட மூவ் பண்ணிராதீங்க, அப்புறம் உங்க மேலேயும் அட்டாக் விழுந்துருவானா. அவனுக்கு உசாரா எப்பவோ எஸ்கேப். சோ இப்படியே இங்க சண்டை தாறுமாறா போயிட்டு இருக்குது. நம்ம சஞ்சி, ரோபின், நமி இவங்க 3 பேரும் எதையுமே கண்டுக்காம ஜாலியா காஃபி ஸ்நாக்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம பல்லுக சண்டையா அதோட நிப்பாட்டல. மேல ஒரு போட்டு இருந்துச்சு, அது மேல எல்லாம் ஏறியாச்சு. மஞ்ச சோக்காக்காரன் போனான்னு பின்னாடி அத்தனை பேரும் போயிருவானுங்க. அதுவே ஏதோ சப்போர்ட்ல நின்னுட்டு இருக்குது. இத்தனை பேர் ஏறினா கொய்யாலையலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவான். லூஃபி வந்து கேஷுவலா உட்காந்துக்கிட்டு எப்பா நீ சூப்பரா சண்டை போடுற அப்படி இப்படின்னு அவனை பாராட்டி தள்ளுவான். அண்ட் அவனுக்குமே லூஃபியை பத்தி தெரிஞ்சிருக்குது, 30 மில்லியன் பெரி பவுண்டி உள்ளவன். உடனே உன் பேர் என்னன்னு சொல்லி அவங்க கிட்ட பேச ஆரம்பிப்பானா. அந்த கப்பல்ல வத்தீங்கன்னா ஒரே ஒருத்தனை மட்டும் விட்டு வச்சிருந்திருப்பான். அவன் சும்மா இல்லாம டேய் முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நீங்க பேசிக்கிங்க அப்படின்ட்டு லூஃபியை பார்த்து, நீ 30 மில்லியன் பவுண்டி தானே, எனக்கு 90 மில்லியன் பவுண்டி எல்லாம் இருந்துச்சு தெரியுமா, உன்னை விட நான் பெரிய ஆளு அப்படின்னு இந்த தவளை தன் வாயால் கெடும்னு சொல்லுவாங்களே அந்த வேலையை அவன் பண்ணுவான். லூஃபி வேற அவனை கடுப்பேத்தி விட்டுருவானா. அவன் வெறியில அவனை வெட்டுறாங்கிற பேர்ல கைத்த வெட்டி விட்டுருவான். உடனே அந்த மஞ்ச சொக்கா அங்க இருந்து எஸ்கேப். லூஃபி கேஷலா தப்பிச்சிருவான். தப்பிக்கும் போது கூடவே அட்டாக் பண்ணவனையும் காப்பாத்தி தூக்கிட்டு வந்துருவான். அவனை ஏன்டா காப்பாத்தனன்னு கேட்டா தோணுச்சு காப்பாத்தன. சரி ஓகே அந்த சண்டை முடிஞ்சிருச்சு, வா நம்ம 2 ஒரு சண்டை போடலாமா. தம்பி எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல, எனக்கு வேற ஒரு வேலை இருக்குதும்பானா. அந்த டைம் ஒரு பயங்கரமான வாய்ஸ், யாரானா கேப்டன் காஸ்பர் டே. அவன் ஆளே அவனை பார்த்துட்டு மிரண்டு போயிருவான். இவரு இங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு. ஏன் நான் இங்க வரக்கூடாதா, வந்து சரக்கடிக்க கூடாதா, என்னமோ ஓயட மாதிரி பேசிட்டு இருக்கேன். உடனே ஐயோ தலைவரே நான் அதை மீன் பண்ணல, நீங்க எப்பவுமே ஷிப்ல தானே இருந்து சரக்கடிப்பீங்க, திடீர்னு இங்க வந்திருக்கீங்களேன்னு கேட்டேன் அப்படின்ட்டு கால்ல விழுகாத குறையா கதருவான். ஓ அப்படின்னா நான் உன் ஷிப்ல இருந்து இங்க வரணும்னா உன் பர்மிஷன் கேட்கணுமான்னு கேட்பான். ஆஹா என்ன பேசினாலும் தப்பா போகுதே, நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, நான் வாயே திறக்க மாட்டேன்பா. அந்த கேப்டன் காஸ்பர் டேக்கு அவனோட ஆளே யாருன்னு தெரியல. என்ன தெரியலையா, நானும் உங்க குரூ மெம்பர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண வருவான். அவன் என்ன மீன் பண்றானா, அவன் டீம்ல இருக்க யாரையுமே ஜெயிக்க முடியாதாமா. இவன் அந்த மாதிரி சின்ன பசங்க கிட்ட எல்லாம் அடி வாங்கிட்டு வந்திருக்கான்ல, அதனால நீ எல்லாம் என் குரூ மெம்பரே இல்லன்னு. உடனே பாஸ் என்ன கிண்டல் பண்றீங்க, நான் கண்டிப்பா அவனை விட மாட்டேன்னு சமாளிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா புடிச்சு தூக்கி கீழே வீசிடுவானுங்க. வெரி டேஞ்சரஸ் புலோஸ். அப்ப அந்த காஸ்பர் டே மண்டைய மஞ்ச சொக்காரன ஆரம்பத்துல இருந்தே நோட் பண்ணிருக்கான். நல்லா டேலண்டா இருக்கேப்பா தம்பி, நீ யாரு உன் பேர் என்னன்னு கேட்டா அவன் பேரு ஷுரையா, பவுண்டி ஹண்டர் ஆமா. அப்படின்னா பைரட்ஸ் எல்லாத்தையும் பிடிக்கிறதா அவனோட வேலையே. அவன் பேரை கேட்டவனையே அங்க இருக்க பைரட்ஸுங்க எல்லாம் பதறுவானுங்க. ஏன்னா இவன் ஃபேமஸான ஏகப்பட்ட பைரட்ஸை பிடிச்சிருக்கான், நிறைய பேர்த்த கொண்டிருக்கான். அது நிஜமாவே அவன் தானான்னு ஆச்சரியமா வேற பாப்பானுங்க. லூஃபியுமே பரவாயில்லையே நீ ரொம்ப ஃபேமஸானவன் போலையேம்பா. அந்த அளவுக்குலாம் நான் இன்னும் ஃபேமஸ் ஆகல, ஆனா உன்னை பார்த்தா 30 மில்லியன் பெரி பவுண்டிக்கு ஒருத்தான ஆளு மாதிரியே தெரியலையேன்னு லூஃபியவே கிண்டல் பண்ணுவான். சரி இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க, என் கூட சேர்ந்துக்க போறியான்னு கேட்பான். அட விளக்கண்ண நான் இங்க வந்ததே உன்னை பிடிக்கிறக்காக, நான் எப்படா உன் கூட வந்து சேருவேன் பானா. அவன் நீ வழியில கண்டிப்பா நேவியாலையில பாத்துருப்பேன், உன்னோட ஸ்கில் ரொம்ப சூப்பரா இருக்குது, பேசாம என் கூட சேர்ந்து சண்டை போடு, உனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாத்தையும் நான் உனக்காண்டி பண்ணுவேன்னு பயங்கரமா ஆஃபர்லாம் கொடுப்பான். ஷுரையா எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீ என்ன சொல்றேன்ட்டு லூஃபி கிட்ட கேட்டா அவனை பார்த்தாலே கர்ண கொடூரமா இருக்கான், எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல பண்ணிடுவானா. உடனே அவன் ஆளு மின்னல் வேகத்துல வந்து பொசுக்குன்னு அவன் கழுத்தை லாக் பண்ணிடுவான். அந்த டைம் அவனோட தொப்பி வேற கீழே விழுந்துரும். அது அவனுக்கு எவ்வளவு முக்கியம்னு நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அவனை இன்சல்ட் பண்ணா அவனுக்கு பிடிக்காதான், போட்டு தெளிர்வேன்னு வேற மிரட்டுவான். லூஃபியோட கழுத்துல ஆல்மோஸ்ட் கத்திய இறக்கி வச்சிருப்பான், ரத்தம் வேற வரும். அதுக்கப்புறம் கஸ்பர் டே ஷுரையா கிட்ட நீ என் கூட சேர்றீன்னா என் ஷிப்ல வந்து என்னைய மீட் பண்ணு, எப்ப வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபியை விட சொல்லிட்டு போவான். ஏன்னா இதுக்கப்புறம் ரேஸ் நடக்க போகுது. அந்த டைமுங்கும் போது ஃபன்னு வேண்டாம். அந்த டைமுங்கும் போது தெரியாம அவன் தொப்பில காலை வைக்க போவானா. டேய் காலு மட்டும் தொப்பில பட்டுச்சு உன் காலை
தனியா கழட்டி வச்சிருவேன்பா. உடனே அவனு மூவ் பண்ணி போயிடுவான். ஏன்னா தலைவனுக்கு தொப்பி ரொம்ப முக்கியமான ட்ரெஷர் ஆச்சே. இத சொன்ன உடனே டே இது வெறும் தொப்பி தான்டா, இதுக்கு ஏன்டா இவ்வளவு பில்டப் பண்றான்பா. இல்ல இது எனக்கு கொடுத்தது ஷாங்க்ஸ், அதனால இது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு தூசி தட்டி தலையில போட்டுக்குவான். அது மட்டும் இல்லாம எனக்கு பைரட் கிங் ஆகணும்னு ஆசை. அண்ட் கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த ஒன் பீஸை நான் கண்டுபிடிப்பேன். பட் அதை பத்தி தெரிஞ்சவங்க யாருமே உயிரோட இல்ல. இப்படி அவன் சொல்றதை கேட்கும் போது பரவாயில்ல பையன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்னு தான் தோணும். உடனே அந்த கஸ்பர்டே கேட்டு சிரிச்சிட்டு நீ இந்த விஷயத்தெல்லாம் வெளியில ஓப்பனா சொன்னா உனக்கு என்ன ஆகும்னு தெரியுமாடாக்கன்னா உசுர விட்டுற போறேம்மா. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. நான் பைரட், என்னோட ஆம்பிஷன் அடைய நான் முயற்சி பண்ணிட்டே தான் இருப்பேன். வழியில செத்தா செத்துட்டு போறேன், அதனால என்ன கவலைங்கிற மாதிரி சொன்னோன்னே ரொம்ப ஓவரா பேசுறானேன்னு அங்க இருந்து கடுப்பாயி கிளம்பிடுவான். அப்போ சுரையா எனக்கு இப்ப அடி வாங்குறதுக்கு டைம் இல்ல, நம்ம வேணா அப்புறமா சண்டை போடுவோம், அந்த டைம் நான் கண்டிப்பா வின் பண்ணுவேன்னு ஒரு மாதிரி வில்லத்தனமா இழிச்சுக்கிட்டே அங்க இருந்து போவான். ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டான், ஆனா என்ன பண்ணியிருக்கான்னு தெரியல. அதே நேரம் இங்க கப்பல்ல இருக்காங்களே தாத்தா பேரன், அவங்களுக்குள்ள பயங்கரமான சண்டை. என்னன்னா தாத்தாக்கு பயங்கரமான ஃபீவர், பேராண்டி வேலை பார்க்காதீங்கன்னு சொல்லி படாத பாடுபடுத்துவான். அதுக்கப்புறம் அந்த கப்பல்ல இருக்கவங்க கிட்ட என் தாத்தாவால சுத்தமா முடியல, டாக்டர்கிட்ட கூட்டு போங்கன்னு சொன்னா அதெல்லாம் முடியாதுன்னு நல்லா ஃப்ரெண்டு மாதிரி தான்டா பேசுறீங்க, அப்புறம் ஏன்டா அந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்டா அந்த ஆளெல்லாம் எனக்கு எப்படா ஃப்ரெண்ட் ஆவான், என் வயசு என்ன அந்த ஆளு சைஸ் என்ன, வாயை மூடிட்டு போடாமா. டே விளக்கண்ண அவர் உன் உயிரை ஏகப்பட்ட டைம் காப்பாத்திருக்காரு, அவரை போய் இப்படி பேசுறியே உனக்கு வெக்கமா இல்லன்னு அத்தாதண்டி உருவத்தையே அப்படி நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்பான். அந்த டைம் தான் கேப்டன் கஸ்பர்டோவோட என்ட்ரி. என்னடா அங்க சாத்தோன்னு. ஆக்சுவலா இது அவனோட கப்பல் தான், அங்கதான் இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்குது. அவன் என்ன பண்ணுவான், நேரா கஸ்பர்டே கிட்டே போய் என் தாத்தாவை காப்பாத்துங்க, அவருக்கு உடம்பு சரியில்லை, நேராக ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குதுன்னு எவ்வளவோ பேசுவான். அவன் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பானா. கூட இருக்க ஆளுகெல்லாம் வாயமுறான்னு அவனை போட்டு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் இவன் யாரு என்னன்னு கேட்கும் போதுதான் இந்த பொடி பையன் ஓல்டு மெக்கானிக்கோட அசிஸ்டன்ட் அப்படின்னு அவங்க தாத்தா அந்த கப்பல்ல மெக்கானிக்கா வேலை பாக்குறாரு. இப்ப என்னடா பஞ்சாயத்துன்னு கேட்டவனே அவனுக்கு சொல்ல போவானுங்க. ஆனா இந்த பொடி பையன் அப்படியே கத்துன்னு கத்துவான், என் தாத்தாக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, அவரால் முடியல அப்படி இப்படின்னு. உடனே பொட்டனிலேயே ஒரு போடு கீழே விழுந்து கதறி அழுவான். ஏன்டா இப்படி அழுகிற, வெக்கமா இல்லையான்னு அவனை தூக்கும் போது பொசுக்குன்னு அவனை தள்ளி விட்டு அவன் கண்ணியை எடுத்து கேப்டனுக்கு நேரா நீட்டிடுவான். அதான் அந்த கஸ்பர்டேக்கு நேரா. இப்ப என்னன்னா இவனுக்கு அவன் தாத்தாவை சரி பண்ணலன்னா இங்க இருக்க எல்லா பைரட்ஸையும் போட்டு தள்ளிட்டு ட்ரெஷர் ஆட்டையை போட்டு போய் மெடிசன் வாங்கிடுவானா. ஏன்டா உன்னாலெல்லாம் கொல்ல முடியுமாடான்னு ஒருத்தன் கத்திட்டு இருப்பான். உடனே கஸ்பர்டே அவனுக்கு ஒரு ஆஃபர் பண்ணுவான். அவன் ஒரு லூசு பையதான், பட் நீ மட்டும் இந்த கப்பல்ல எவனாச்சும் கொன்னினா நான் உன்னையே என்னோட குரூல ஒரு மெம்பரா சேர்த்திக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுத்த உடனே அப்படியே அவன் மூஞ்சில ஒரு வில்லத்தனமான சிரிப்பு எப்படி மாத்திட்டான் பாருங்க. அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா என் தாத்தாவுக்கு மெடிசன் வாங்க போறேன்ட்டு ஊருக்குள்ள வேகமா ஓடிட்டு இருப்பான். போறவன் தெரியாம அந்த சுரையா மேல போய் இடிச்சிருவான். அவன் ஒன்னும் சொல்ல மாட்டான்னு வைங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க. நம்மளால ரேஸுக்கு போறக்காண்டி கப்பல்ல என்னென்னலாம் ரெடி பண்ணுமோ அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க நமிக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா அவன் கொடுத்த லாக் போஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த மவுண்டனுக்கு நேரா போகணும்னு காட்டுது. ஏதோ சரியில்லையேன்னு தோணுது. ஒருவேளை இந்த சிட்டி தான் ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்குமோன்னு ஒரு டவுட். அப்பதான் ரோபின் வந்து அவங்க டவுட்டை கிளியர் பண்ணுவா. ஆக்சுவலா அந்த ஐலாண்ட்ல இருந்து இன்லாண்டு அண்ட் அவுட்லாண்டுன்னு 2 ஸ்டீம்ஸ் போகும். அதுல ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்கு, எந்த வழியா வேணாலும் போலாம். இவங்க கப்பலை வழக்கம் போல சேல் பண்ணாலே போதும், அந்த மலை மேலேயே இவங்களை ஏத்தி கூட்டு போகும். இத கேட்கும் போது நமிக்கெல்லாம் தூக்கி வாரி போடுது. என்னமா என்னென்னமோ சொல்றீன்னு. சரி இந்த ஸ்டீம்ஸ் எல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டா சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஏரியால ஒரு பெரிய எரப்ஷன் ஒண்ணு நடந்துச்சு. அந்த டைமுங்கும் போதுதான் ஏகப்பட்ட ஸ்டீம்ஸ் உருவாகி அதுல சிலதுங்க மவுண்டனை நோக்கி போகுதுங்க. சஞ்சி எல்லாம் பாராட்டி தள்ளுவான். பரவாயில்லையே பயங்கர இன்ஃபர்மேட்டிவா இருக்கியம்மான்னு. லூபி தான் என்னம்மா அப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோமா, மேல போறோமா, என்ஜாய் பண்ண போறோமா அப்படின்னு அட்வென்ச்சர் காண்டி ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கான். நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போது லைட்டா காத்தடிக்குமா. உடனே அவன் ரட்டரை திருப்புங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, நம்மளுக்கு டேஞ்சர் வந்துகிட்டு இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்தையும் அடிச்சு புடிச்சு வேலையை வாங்குவா. அவ சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்துல புயல் காத்து பயங்கரமா அடிக்கும். அண்ட் அந்த காத்தால இப்ப இவங்க கப்பல் அந்த தீவுக்குள்ளேயே என்டர் ஆகுது. உள்ள போனதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பயிற்சிங்க எல்லாம் பயங்கரமா கத்திட்டு இருப்பாங்க. என்ன ரேஸ் ஸ்டார்ட் ஆக போதே அதுக்கான ஒரு சேரப் தான். நம்ம ரோபின் சொன்ன மாதிரியே இவங்க உள்ள வந்தோடனே அந்த ஸ்டீம் பாத்தீங்கன்னா மேலதான் எழுத்திட்டு போகுது. சொல்ல போனா இங்க இருந்து தான் இவங்க ரேஸே ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாருமே இவங்களுக்காண்டி கத்தன உடனே நம்ம பல்லுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வாவ் நம்ம பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டோம்னு. அப்போ இவங்களுக்கு காம்படிட்டரா இன்னும் ஏகப்பட்டவர் வருவாங்களே, அவனுங்க எல்லாம் டேய் எங்க வழியில வந்துடாதீங்க, உங்களை கொல்லாம விட மாட்டோம் அப்படி இப்படின்னு பயங்கரமா மிரட்டுவானுங்க. அப்போ ஜோரோ அந்த காஸ்பர் டேவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் ஆர்வம் காட்டுவான். ஏன்னு தெரியல இங்க சாப்பர் பாத்தீங்கன்னா பயங்கர ஆச்சரியத்துல இருக்கான். ஏன்னா இவங்க இப்படியே மவுண்டன் ஏற போறாங்களே. அப்ப அப்படியே சுத்தி சுத்தி மத்த கப்பல்லாம் பாப்பாங்க. நிறைய சைஸ்ல வெரைட்டியா கப்பல்லாம் வரும். மாடி மேல எல்லாம் ஏறி நின்னு கத்திட்டு இருப்பாங்க. ரொம்ப ஃபேமஸான ரேஸ் போல. அப்பதான் காஸ்பர் டேவோட கப்பல் அங்க என்ட்ரி ஆகும். அதோட பேரு சேலமண்டர். கப்பல் பாத்தீங்கன்னா தாறுமாறா இருக்கும். சொல்ல போனா இது நேவியோட கப்பல். அதை ஆல்டர் பண்ணி பட்டிட்டிங்க பார்த்து அந்த நேவி சிம்பிளுக்கு ஒரு கிராஸ போட்டு அவனோட கப்பலாவே மாத்திட்டான். அவனோட ஒர்த்து பாத்தீங்கன்னா 90 மில்லியன் பெரிஸ். அடேங்கப்பான்னு மிரண்டுருவாங்க. நமிக்கு இவனை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குது. இவனுமே ஒரு டெவில் ஃப்ரூட் ஈட்டர் அண்ட் இதுக்கு முன்னாடி வைஸ் அட்மிரலா இருந்தவனாமா. ஆனா இப்ப அதெல்லாத்தையும் விட்டுட்டு முழு நேரம் பைரட் ஆயிட்டான். என்ன சொன்னாலும் லூஃபிக்கு அவனை சுத்தமா பிடிக்கவே இல்லை. அப்பதான் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா அந்த கப்பல்ல
கப்பல்ல தான் சுரையா இருக்கான், போய் சேர்ந்துகிட்டானோ. சரி அது போக போக பாப்போம். அப்போ நம்ம ஆளுகளுக்கு ஈக்குவலா இன்னொரு கப்பல் சைடுல வரும். அந்த கப்பல் பாத்தீங்கன்னா செம்ம காமெடியா இருக்கும். உள்ள இருக்கவனும் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வெரைட்டில இருக்கானுங்க. அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கப்பல் வரும். அது கூட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது கோயிங் மாரி தம்மா கூண்டு இருக்குது. அதுலயும் ஜெயண்ட் ஒருத்தன் ஓட்டிட்டு வருவான் பாருங்க. அவன் ஓட்டுறத பாத்தீங்கன்னா கடல்ல பாத்தீங்கன்னா அந்த ஜெட்ஸ்கி எல்லாம் ஓட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஓட்டிட்டு வருவான். ஆமா, நீங்க இது வரைக்கும் ஜெட்ஸ்கில போயிருக்கீங்களா? நான் இது வரைக்கும் அதை பார்த்தது கூட இல்ல. அதுல யாராச்சும் ரைட் பண்ணிருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்ப நம்ம மலை ஏற ஏற கப்பல் அப்படியே செங்குத்துக்கா போகுது. எல்லாம் அப்படியே உல்டாவா நின்னுட்டு இருக்காங்க. கீழே பார்த்தா அடிவயிறெல்லாம் கலக்குது. அப்படியே ஒரு வழியா அடிச்சு பிடிச்சு சல்லுன்னு மேல வந்தாச்சு. வந்து பார்த்தா அந்த இடமே சூப்பரா செம்மையா இருக்குது. சே, என்னமா ஒரு சீனு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே உயிர் போனா கூட கவலை இல்லைன்னு சொல்லும் போதே மேல இருந்து கப்பல் அப்படியே அந்த இடத்துல கீழே விழும். என்னன்னா அது ஏதோ வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. ஐயோ, நிஜமாவே உயிர் போயிரும் போலியேன்ட்டு எல்லாம் கதறிட்டு இருப்பாங்க. என்னன்னா கீழே விழும்போது எல்லாருமே பறப்பாங்கல்ல. லூஃபி ரப்பர் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆவான். சோ அவன் எஸ்கேப் ஆயிடுவான். நம்ம உசோப்போட செம காமெடி. பையன் அப்படியே ஏர்லயே ஸ்விம் பண்ணுவான் பாக்கணுமே. அவ்வளவு மோசமா வந்து தண்ணியில லேண்ட் பண்ணதுனால ஒரு பிரச்சனை இல்ல, சேஃப்டியா லேண்ட் ஆயிருவாங்க. அந்த டைம் நமியோட மூஞ்ச பாக்கணுமே, பேடிச்ச மாதிரி ஆயிருச்சு. கீழே விழுந்து முக்கிட்டு இருப்பாளா. ரோபின் பார்த்துட்டு, ஏமா நீ தான் இந்த கப்பலோட நேவிகேட்டர், நீ தான் முக்கியம், இப்படி ஜாலியா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கியாம்பா. இது ரெஸ்ட் எடுக்கிறானா ஒய்யால. இதுக்கு அப்புறம் தான் நிஜமான ரேஸே ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா ஒவ்வொருத்தரும் மாத்தி 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 ஒவ்வொரு கப்பலை டேமேஜ் பண்ணி கண்ட பண்ணிட்டு இருக்கானுங்க. சோ இது எதுலயுமே இவங்க சிக்க கூடாது. சோ முன்னாடி பின்னாடி ரைட் லெஃப்ட்னு ஆளுக்கு ஒவ்வொரு சைடு கப்பலை சேஃப்டியா பாத்துக்கிட்டாதான் இவங்க சேஃப்டியா போக முடியும். சோ நமி உசோப்ப பேக் சைடு போக சொல்லுவா. எது நானா பொறுத்து விட்டாலேன்ட்டு அப்படியே பயந்துகிட்டே தான் பின்னாடி போவான். ஆனா போனதுக்கு அப்புறம் பொறுப்புன்னு வந்துட்டா அடுத்தவன் பருப்பு எடுக்காம விட மாட்டேன், அதுதான்டா உசோப்பு அப்படின்ட்டு பின்னாடி வந்துட்டு இருக்க ஒரு பெரிய கப்பலையே அசால்ட்டா சுட்டு கதற விடுவான். எங்க வந்து யாருகிட்ட, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் த கலர்ஃபுல் மேன். மத்த கப்பல்லாம் அங்க சண்டை போறத பாத்தீங்கன்னா கொலாடி சண்டை மாதிரி போட்டுட்டு இருப்பானுங்க. லூஃபியோட காமெடி முன்னாடி உட்கார்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். இப்ப மேட்டர் என்னன்னா இவங்க கப்பல் வந்து தமா கூண்டு இருக்கிறதுனால யாருமே இவங்கள பெருசா நோட் பண்ணல. அவனுக்குள்ளேயே அங்க மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. அதை பார்த்து இவங்க என்ஜாய் பண்றாங்க. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா இந்த ஜெட்ஸ்கியை ஓட்ட மாதிரி ரெண்டு ஜெயின்ட்ஸுங்க ஓட்டி வந்துட்டு இருந்தானுங்களே, அவனுக்கு போற வழியில ஒரு கப்பல் ஒண்ணு கவுந்து கிடக்குது. இப்ப இவனுங்களால போற ஸ்பீடுக்கு திருப்ப முடியாது. அதனால ஆக்சலரேட் கொடுத்து அப்படியே பறந்து போய் லேண்ட் ஆயிடலாம், அதுதான் பெஸ்ட்னு ஒரு பிளான போட்டு ரெண்டு பேரும் சூப்பரா பிளான் பண்ணி வீலிங் பண்ணி கப்பலை பறக்க விடுவானுங்க. ஆனா அவனுக்கு நல்ல நேரம் கொஞ்சம் தள்ளி போனதுனால நேரா ஊருக்குள்ளேயே போய் விழுந்துருவானுங்க. ஏன்னா அந்த இடத்துல டர்னிங் இருக்குது. மத்த கப்பலாம் எப்படியே திருப்பி போயிட்டு இருக்காங்க. நம்ம கப்பலால முடியல. என்ன பண்ணலாம்னு எல்லாம் பதறும் போது ஜோரோ கேஷுவலா என்ன பண்றது, ஏதாச்சும் பண்ணணும்பா. அப்ப பண்ணுடான்னு சொல்லி பச்சை பச்சையா திட்டுவான். ஆக்சுவலா நம்ம ஆளுலும் அந்த கப்பலை தான் கிராஸ் பண்ணி போகணும். இடிச்சா டெஃபினட்டா கப்பல் காலி. என்ன பண்றதுன்னு பதறிட்டு இருக்கும் போதுதான் லூஃபி என்ன பண்ணுவான், பலூன் மாதிரி ஊதி ரெண்டு கப்பலுக்கு இடையில போயிருவான். பலூன் மாதிரி ஒண்ணு மேல விட்டு ஏத்தன உடனே அந்த வேகத்துல லூஃபியோட பலூன் பாடி கப்பலை மேல தூக்கி விட்டுரும். அப்படியே ஸ்வைன்னு ஃபிளைங்ல போவாங்களா. பட் இவங்களுமே இப்ப ஊருக்குள்ள வந்துட்டாங்க. கீழே லேண்ட் ஆச்சுன்னா அந்த ஜெயின்ட்ஸுக்கு ஏற்பட்ட அதே கதி தான் இவங்களுக்கும். அப்பதான் நம்ம ரோபின் வேலையை காட்டுவா. கப்பலோட சேர்த்து வச்சு ஏகப்பட்ட கையை உருவாக்கி அங்க இருக்க ஒரு பில்டிங்கை பிடிச்சி இழுத்துட்டு விடுவா. அந்த ஃபோர்ஸ்ல கப்பல் மறுபடியும் அந்த ரூட்டுக்கு போற மாதிரி பறந்து போகும். கரெக்டா லேண்ட் ஆகி ரேஸை கண்டினியூ பண்ணாங்களா இல்லையான்னு அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். டாடா.